السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وصحبه جند الله وبعد. நமது பயனுள்ள போதனைகள் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக சங்கியான இந்த ரமதானை பயன்படுத்தி தினமும் ஒரு துஆவை கற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தினமும் ஒரு துஆவையும் அந்த துஆவை ஓதுவதற்கான சிறப்பையும் அந்த துஆவின் பொருளையும் நாம் பதிவேற்றம் செய்வதற்கு நாடியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அமலை கபூல் செய்து கொள்வானாக. இதை கொண்டு அனைவரும் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கியான பெருமக்களே, இன்று முதலாவது தினம். இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய துஆ, பொதுவாக துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் கேட்கும் பொழுது ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்வதும் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு மனிதர் நேரடியாக தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையாளியே, நீ அவசரப்பட்டு விட்டாயே, நீங்கள் உங்களுடைய துஆக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு துஆ செய்யுங்கள் என்று சொல்ல, அதே போல் அந்த மனிதரும் அவ்வாறு துஆ செய்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆக்கள் கபூலாக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய துஆக்களை முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிய பிறகு நாம் துவங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அற்புதமான அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகத்தை இன்றைய தினம் நாம் கேட்க இருக்கிறோம். இப்னு மாஜாவில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்தார், யா ரப் லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக் வ அஸீமி சுல்தானிக். யா ரப் லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். இறைவா, உனக்கே எல்லா புகழும், உன்னுடைய முகத்தின் வல்லமையின் அளவிற்கும் உன்னுடைய ஆட்சியின் கண்ணியத்தின் அளவிற்கும் உனக்கே புகழனைத்தும் சொந்தம் என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களை எழுதுவதற்காக வைத்திருக்கக்கூடிய மலக்குகள் இந்த வார்த்தைக்கு எப்படி நன்மைகளை எழுதுவது என்று தெரியாமல் திகைத்து ரப்பிடத்திலேயே சென்றார்கள். ரப்பே, ஒரு மனிதர் உன்னுடைய அடியார் ஒரு வாசகத்தை கூறினார், அதற்கு எப்படி நன்மைகளை எழுத வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்ல, அவர் என்ன சொன்னார் என்று அந்த மலக்கிடத்திலே, அந்த இரண்டு மலக்குகளிடத்திலே அல்லாஹ் வினவுகிறான். அந்த மலக்குகள் சொன்னார்கள், அந்த மனிதர் சொன்னார், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக் என்ற இந்த வாசகத்தை சொன்னார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதி வைத்து விடுங்கள், அதற்கான கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்றான். அந்த வாசகத்திற்கு என்ன கூலி என்பதை ரப்பு அவன் மிகவும் விசாலமானவன், அவன் கொடுப்பான் என்று சொன்னால் அது மிகவும் அற்புதமானதாக இருக்கும். நோன்பிற்கு சொன்னான் அல்லவா, சோமுலி வான அஜிசி பிஹி, நோன்பு எனக்கானது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று சொன்னான் அல்லவா. அதே போல இந்த அமலிற்கும் சொன்னான், அவர்கள் என்ன சொன்னார்களோ, அந்த மனிதர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நீங்கள் எழுதி வைத்து விடுங்கள், அதற்கான கூலியை நான் நிரப்பமாக கொடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னான் என்ற செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. எனவே இந்த அற்புதமான அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகத்தை நாம் மனனம் செய்து நாம் அதை ஒவ்வொரு துஆவின் துவக்கத்திலும் எல்லா நேரங்களிலும் ஓதி வருவோமேயானால் மிக பெரும் பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த துஆவை நாம் இன்று உங்களுக்கு நம்முடைய பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இதை பயன்படுத்தி அன்றாடம் நாம் பதிவேற்றம் செய்யக்கூடிய துஆக்களை அன்று நாம் மனனம் செய்து கொள்வோமேயானால் இந்த ரமதானின் நிறைவில் மிக அதிகமான துஆக்களை நாம் மனனம் செய்தவர்களாக நாம் ஆக முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.